கோபம் என்கின்ற குணத்தை என்னிடத்திலே கிடையாது என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் இந்த காலத்திலே அவரை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்ற அளவிலே உள்ள ஒரு மனிதராகத்தான் அவர் இருப்பார். அந்த அளவுக்கு கோபப்படாதவர்களே கிடையாது என்கின்ற அளவுக்கு எல்லோரும் கோபப்படுகின்றோம். ஆண்கள் மாத்திரம்தான் கோபப்படுகின்றோம் என்று பார்த்தால் அப்படியும் கிடையாது, பெண்களும் அதிகமாக கோபப்படுகின்றார்கள். ஆண்களும் கோபப்பட்டு பெண்களும் கோபப்பட்டு ஒரு வீட்டுக்கு சென்றால் கோபம் எந்த திசையிலிருந்து வருகின்றது என்று தெரியாமல் தந்தையும் கோபப்படுகின்றார், மனைவியும் தாயும் கோபப்படுகின்றார், பிள்ளை குட்டிகள் எல்லோரும் கோபப்படுகின்றார்கள் என்கின்ற அளவிலே கோபங்கள் கொந்தளிக்கின்ற ஒரு சமூகமாக, ஒரு வீடாக நம்முடைய வீடுகள் எல்லாம் மாறி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கோபம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை மார்க்கத்திலிருந்து உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த கோபத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்தது மாத்திரம்தான் உண்டே ஒழிய நாங்கள் அடைந்தது என்று சொல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழந்த அந்த இழப்புகள் சில வேளைகளிலே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இழப்பாகவும் இருக்கலாம், குடும்ப உறவுகளிலே ஏற்பட்ட இழப்புகளாக இருக்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையுடைய திசையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை அது இழக்கச் செய்திருக்கலாம். நம்முடைய பொன்னான காலங்கள், நம்முடைய பொன்னான எதிர்காலம் என்றெல்லாம் நாங்கள் எதை வர்ணிக்கின்றோமோ அந்த காலங்களை எல்லாம் ஏதோ ஒரு திசைக்கு திருப்புகின்ற அளவுக்கு நம்முடைய கோபங்கள் நம்மை மாற்றி இருக்கின்றது. எத்தனையோ பொறுமதியான விடயங்களை நம்முடைய வீட்டிலே நாங்கள் இழந்து போவதற்கு காரணமாக இந்த கோபம் இருந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சகோதரருடைய ஒரு ஆர்டிக்கல் வாசிப்பது கிடைத்தது. ஒரு உண்மையாக இந்த உலகத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரர் என்ன செய்கின்றார்னால் தன்னுடைய வீட்டிலே விடுமுறை தினத்தன்று தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வாகனத்தை திருத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வேலை, ஒரு பிரச்சனை காரணமாக அந்த பிரச்சனையை சரிபார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வயது கூட நிரம்பாத தன்னுடைய மகன் அவரை சுற்றி சுற்றியே, விடுமுறை தினம் அல்லவா, தந்தை வீட்டில் இருக்கின்றார் என்பதற்காக வேண்டி தன்னை சுற்றி சுற்றியே வந்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறான். பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை என்னென்றே தெரியாத நிலைமையிலே தந்தை, அவரிடத்திலே என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை அறியாத நிலையிலே பிள்ளை, அப்படியே சுற்றி விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளையுடைய அந்த விளையாட்டும் அந்த சுட்டித்தனமும் தந்தையுடைய உள்ளத்திலே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி அவருக்கு வந்த கோபத்துக்கு கையில் இருந்த ஒரு ஆயுதத்தால் ஓங்கி அடித்து விட்டார். மகனுடைய கையிலே அடித்த அடியிலே அந்த இடத்திலேயே மகனுடைய கை துண்டாகி கீழே விழுந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எடுத்துக்கொண்டு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த கையை பொருத்த முடியாது என்று சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டலிலும் கைவிட்டு விடுகின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கின்றது, அந்த தந்தையும் உயிரோடு இருக்கின்றார் என்றால் அந்த தந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளையை கையில்லாமல் பார்க்கின்ற ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா அந்த தந்தைக்கு ஏற்படுத்தி விட்டான். தன்னுடைய பிள்ளையுடைய கை இழக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அந்த தந்தையால் வாய் திறந்து இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எந்த பெருமதியுமே இல்லாத ஒரு காரணம், எந்த பெருமதியுமே இல்லாத ஒரு கோபம், தன்னுடைய பிள்ளையுடைய கை, பெருமதியான கை, அந்த கையை இல்லாமல் பண்ணி ஒரு அவல நிலை இந்த உலகத்திலே வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது நான் யாருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. உங்களுடைய வாழ்க்கையில் இதைவிட மோசமான வரலாறுகள் எல்லாம் நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்துவதுதான் இந்த கோபம் என்று சொல்வது. அவசரப்பட்டு நாங்கள் பேசிய வார்த்தை எத்தனை உறவுகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கி இருக்கின்றது. அவசரமாக நாங்கள் கோபப்பட்டு பேசிய சில வார்த்தைகள் நம்முடைய மனைவிக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவை எந்த அளவுக்கு விரிசலாக்கி இருக்கின்றது. நாங்கள் அவசரப்பட்டு திட்டுகின்ற திட்டல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியமாக மாறிப்போய் இருக்கின்றது என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய நலவுகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்கின்ற அளவிலே ஒரு பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு நீங்கள் அறிவுரை செய்யுங்கள், எனக்கு ஏதாவது சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வேறு ஏதாவது ஒரு அறிவுரை எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லா தக்லப் என்று சொன்னார்கள். நபித்தோழர் அறிவிக்கின்றவர் சொல்கின்றார், அந்த மனிதர் வந்தவர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதரும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்திலே ஒரு மனிதர் வந்து எனக்கு ஏதாவது அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்டால் ஒரு அறிவுரையை செய்து விட்டோம். மீண்டும் ஒரு விடயத்தை கேட்கின்றார், மீண்டும் ஏதாவது அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். நாங்களே என்ன சொல்லுவோம்? முதல் செய்த அறிவுரையை விட்டு விட்டு ஏதாவது மேலதிகமான அறிவுரைகள் இருந்தால் நாங்கள் செய்வோம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை கேட்க, அந்த அறிவுரையை நீ கோபப்படாதே என்று சொல்லி மீண்டும் அறிவுரை கேட்க கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை நீ கோபப்படாதே என்கின்ற வார்த்தையாக இருக்குமாக இருந்தால் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுதான் நீ கோபப்படாதே என்று சொல்லக்கூடிய அறிவுரை. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கோபப்பட்டதால் சாதித்தது எதுவும் கிடையாது, இழந்தது அதிகம் என்கின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கோபம் என்று சொல்வதற்கு நாங்கள் வியாக்கியானம் சொல்வதும் அதிகமாகவே இருக்கின்றது சோதர்களே. நிறைய காரணங்கள் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது நாங்கள் கோபப்பட்டு யாருக்காவது ஏசி விட்டோம் என்றால் அந்த ஏசிய அந்த வார்த்தைகளை சமாளிப்பதற்கு வேறு ஏதாவது பொய்களை சொல்லி சமாளிப்போமே ஒழிய நாங்கள் கோபப்பட்டதற்கு உண்மையான காரணங்களை சில வேளைகளில் நம்மால் சொல்லவே முடியாமல் இருக்கும் என்பார் அந்த சோதரர்களே. அவ்வளவுதான் அதுக்கு பெருமதி. அந்த கோபம் என்று சொல்லுகின்ற அம்சத்துக்கு அந்த அளவுக்கு தான் பெருமதி என்கின்ற ஒரு விடயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் முற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு கோபப்படாமல் நம்முடைய நாளை கடந்தது உண்டா, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்தது உண்டா என்று சிந்தித்து பார்த்தால் சில வேளைகளில் இல்லை என்று சொல்வதற்கு ஏராளமானவர்களுடைய வாழ்க்கை உதாரணமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கோபம், இப்படி இருக்கக்கூடிய இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இதை தூரமாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான படிப்பினையும் அல்லாஹ்வுடைய தூதர்